நான் அப்பவே சொன்னேன், இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வித்தியாசமான வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல வித்தியாசம்லாம் இல்ல, பட் நான் மிமிக் பண்ண போறவரை கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் இவருடைய வாய்ஸை மிமிக் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜ்ல நான் பண்ண போறது வந்து என்ன சீக்வன்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், எவ்வளவு பேர் எந்திரன் படம் பார்க்கல? பார்க்காதவங்க இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாருமே 99% பார்த்திருக்கீங்க அப்படின்னு. சோ எந்திரன் படத்துல இருந்தா ஒரு சீன் இப்போ இந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். பண்ணலாமா? அவ்வளவுதான் சவுண்டா? ஓகே. அந்த படத்துல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேக்கல? மேபி நான் இந்த சைடு கேக்குறேன். இந்த சைடு இருக்கு, உங்களுக்கு எந்த சீன் பிடிக்கும்? எனக்கு கிளியரா கன்வே ஆகல. நீங்க சொல்லுங்க. இந்த சைடு நீங்க பேசுறதுதான் கேட்க. ஓகே, நான் எந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா பிளாக் ஷீப் அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் கொஞ்சம் நீங்க கண்ணை மூடி அப்படியே கேட்டு பாருங்க. அப்பதான் இது வந்து அந்த படத்துல வர அந்த சீன் மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னைய பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படி தெரியாத, அப்புறம் சிரிச்சிருவீங்க, காமெடியா போயிரும் மொத்தமா. ஓகே, அண்ட் கண்ணை மூடி அப்படியே நீங்க அப்படியே ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடணும். யாரும் தூங்கிடக்கூடாது முக்கியமா. ஸோ எந்திரன்ல பர்டிகுலரா இந்த சீன்ல ரஜினி சார் யூஸ் பண்ணி இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வாய்ஸ் தான் இப்போ இந்த மேடையில ட்ரை பண்ண போறோம். அந்த பிளாக் ஷீப் சீன் இதோ உங்களுக்காக. என்ன சொன்னா வசீகர நீங்க இல்ல போல இருக்க, ரெண்டுல ஒண்ணு தொடு. வசீகர நீங்க தான் இருக்கா. சோல்ஜர்ஸ், ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். Black sheep. Me. Me. Washi. Me. Handmade gun. நானே செஞ்சது. நல்லா இருக்கா? முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி என்ன கொலை பண்ணணும்னு யோசிக்கிற அந்த மூளையவா? ஏன் சனா இருக்கிற இதயத்தையா? ரோபோ வெர்ஷன் 2.0. ஸோ இது இப்போ எந்திரன்ல இருந்து பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். இதை ட்ரை பண்ணேன். கண்டிப்பா கைத்தட்டின எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இவ்வளவு நேரம் நான் உங்களோட இருந்திருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்ப போறேன். அண்ட் டிசிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நான் டிசிஎஸ் கம்பெனிக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் வந்தேன். பட் இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நானும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இங்க இருந்து நான் கிளம்புறேன். ஸோ இந்த மேடையில் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஜாலியா பேசினது அது எல்லாமே வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதுல வந்து நான் ஏதாவது தப்பா பேசியிருந்து உங்களை எல்லாம் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி. அண்ட் அது கண்டிப்பா உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக இல்லை. அண்ட் இங்க இந்த பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் தோணுது. நாங்கெல்லாம் இன்னும் விஜய் டிவியில இருக்கோம், ஒரு பெர்ஃபார்மரா இருக்கோம், ஒரு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாங்க பெர்ஃபார்ம் பண்ண ரீசன் கிடையாது. நீங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வரல, விஜய் டிவி பக்கம் வரல. வந்திருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படிங்கறது டவுட் தான். இது மேடை பேச்சு அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஒர்க் ஷெட்யூலையும் தாண்டி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு உங்க அதையெல்லாம் தாண்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டார் லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் இந்த செட்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து ஒரு பிலிம் ஃபேர் அவார்ட் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. அண்ட் முதல் முறையா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், 8000 கிரௌட் இருக்க ஆடியன்ஸ், 8000 ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் 8000 பேர் முன்னாடி நான் முதல் முறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் சிங்கப்பூர்ல நாங்க ஒரு முறை விஜய் டிவி ஷோ பண்ணியிருக்கோம். 15000 பேர் ஆடியன்ஸ் இருந்தாங்க. அந்த 15000 பேர் முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன சந்தோஷமும் என்ன எனர்ஜியும் இருந்ததோ அதை இந்த மேடையில இந்த இடத்துல இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுதான். ஸோ நீங்க எல்லாருமே உங்களுடைய ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்றீங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பெருமையை சேர்த்துறீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. இதுல நானும் சின்னதா ஏதோ பண்ணிருக்கேன் அப்படின்ற சந்தோஷத்தோட இங்க இருந்து கிளம்புறேன். பட் இதோட அப்படியே நிக்க போறது இல்ல. கண்டிப்பா வருஷம் வருவேன். நீங்க கூப்பிடலாம் கூட எங்கேயோ ஒரு மூலையில எப்படியாவது செக்யூரிட்டி பெர்மிஷன் கேட்டா அந்த மூலையில வந்து எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஏன்னா 8000 ஆடியன்ஸ் உள்ள கிரௌட் நான் இதுக்கு மேல எங்க தேட முடியாது. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே கைதட்டின எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இன்னும் சொல்ல போனா கிளம்பிடுறேன்ப்பா, இருப்பையா ஒரு நிமிஷம் எமோஷனலா பேச விடுங்களேன். ஸோ எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் சிம்பிளா சொன்னா தேங்க்யூ so much, love you all, thank you.
அண்ட் இன்னொரு கூட ஸ்டைலா சொல்லலாம். அதாவது நான் அப்படியே நானா பேசாம ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, that is a famous saying in Tamil, எல்லா புகழும் TCSK. Thank you.